அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு, இந்த 2025ஆம் வருடம் கடனை அடைக்கப் போகும் ராசிகள் எவை என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக கடன் என்பது மனிதனுடைய தன்னம்பிக்கையும் அவனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளையும் தடுக்கக்கூடிய பெரும் தடை என்று குறிப்பிடலாம். கடன் இல்லாதவனே மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்று ஒரு பழமொழி உண்டு. நம்முடைய சுய தேவைக்காகவும் அத்தியாவசிய தேவைக்காகவும் சிலர் கிரக பலத்தினுடைய மோசமான பலன்களால் ஏமாந்து பெரும் கடனில் சிக்கி தவிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் என்று தன்னுடைய நல்ல வளர்ச்சிகளை கூட, தன்னுடைய அதிகப்படியான தொழில் வளர்ச்சிகளை கூட சில கடன் சார்ந்த பிரச்சனைகளால் தொழிலில் கவனம் செலுத்த முடியாதபடி பலர் வாழ்க்கையில் பெரும் முடக்கத்தை சந்தித்திருக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. அப்பேற்பட்டவர்களில் இந்த வருடம் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ராசிகள் எவை என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் இந்த வருடம் கடன்களை அடைக்க அதிக வாய்ப்புள்ள ராசி ரிஷப ராசியாகும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 10ஆம் இடத்தில் இருந்து தொழில் ரீதியாக சில பல மாறுதல்களையும் சில தடுமாற்றங்களையும் தந்து கொண்டிருந்த சனி பகவான் இனி லாபச்சனியாக சஞ்சாரம் செய்வதும், ஜென்மத்திலிருந்து உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் மன ரீதியாக எந்தவித தெளிவுகளும் இல்லாமல் தடுமாற்றங்களை தந்து கொண்டிருந்த பெரும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்யப்போவது மிகவும் அற்புதமான விஷயமாகும். அதனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அதிகப்படியான கடன் சுமைகளிலிருந்து பெரும் பகுதிகள், அதாவது சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு மிக அதிகம் உண்டு. அதனால் தொழில் ரீதியாக மிகவும் துடிப்புடனும் வேகமுடனும் செயல்பட்டு வரக்கூடிய வருமானங்களில் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களிடம் உண்டு. அதனால் முடிந்தவரை ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருடம் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பது நல்லதொரு விசேஷமாகும். அது மட்டுமல்லாமல் பெரும் பிரம்மாண்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் தொழில் ரீதியாக பலம் பெற்று இந்த வருடம் அமர்வதால் நிச்சயம் தொழிலில் ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் உருவாகும். இதனால் பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் அவற்றை தேவையற்ற விரயங்களாக்காமல் கழுத்தை நெரிக்கக்கூடிய சில கடன்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு மிக அதிகம். அதனால் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் நீங்கள் தீவிரமாக ஈடுபடலாம். கடன் அடைபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிக அதிகம். அடுத்து கடனை அடைக்க அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி கடகராசியாகும். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து இந்த வருடம் பரிபூர்ணமாக விலகுவது உங்களுக்கு மிகவும் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகும். உங்களது 12ஆம் இடமான சுபவிரயஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவானும் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிப்பார். அதனால் அதிக கடன் சார்ந்த நெருக்கடிகளால் அஷ்டமச்சனியில் சிக்கி தவித்த கடகராசிக்காரர்கள் இந்த வருடம் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உங்களுக்கு மிக அதிகம். அதனால் தேவையற்ற பணங்களை வீண் விரயங்கள் செய்யாமல் சிறு கடன்கள் இருந்தாலும் அதை அடைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கடன் அடைபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிக அதிகம். அடுத்து கடன் அடைக்க அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி துலாம் ராசியாகும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை பெரும் பணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் மறைந்து சஞ்சாரம் செய்ததினால் அதிகப்படியான வருமானங்கள் வந்தாலும் அவை தேவையற்ற விரயங்களாகவும், மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் சில கடன்களை வாங்கிய குடும்பத்தை நடத்த வேண்டிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கடந்த காலங்களில் மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கலாம். அது போன்ற சிக்கல்கள் இந்த வருடம் நிச்சயம் நிவர்த்தியாகும். ஏனென்றால் விபரீத ராஜயோகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதும், உங்களது 9ஆம் இடமான புண்ணியஸ்தானத்திற்குள் குரு பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்து அங்கிருந்து உங்களது ஜென்ம ராசியான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்வையிடுவதும் மிகவும் உன்னதமான விஷயமாகும். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் உண்டு. அதனால் கடன்களில் சிக்கி தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் கடன்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் சாத்தியங்களும் நம்பிக்கைகளும் இந்த வருடம் உங்களுக்கு மிக அதிகம். அதனால் கடன் சார்ந்த பகுதிகளை அடைக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் நிச்சயம் கடன்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய சாதகமான ஏற்றங்கள் உங்களுக்கு மிக அதிகம். அடுத்து கடன்களை அடைக்க அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி தனுசு ராசியாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களது ஜென்ம ராசியாதிபதியும் உங்களது
பெரும் பணத்திற்கு அதிபதியுமான குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து, அதாவது கடன் ஸ்தானத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு உங்களது 7ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும், உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து தொழில் ரீதியாக பெரும் சிரமங்களை தந்து கொண்டிருந்த கேது பகவானும் உங்களது தொழில் ஸ்தானத்தை விட்டு நகர்வதும், பெரும் பணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவானும் உங்களது முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வருடம் கடன்கள் அடைபடக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அதிகம் உண்டு. 4ஆம் இடத்திற்குள் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வருகிறாரே, எப்படி கடன்களை அடைக்க முடியும் என்ற ஒரு பயமும் வேதனையும் உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கலாம். நீங்கள் நிச்சயம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வந்தாலும் அது குரு பகவானுடைய வீடாக இருப்பதும், அந்த குரு பகவானே உங்களது ஜென்மராசியை மிக வலிமையாக பார்வையிடுவதனால் நிச்சயம் சனியினால் ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்டம சனி தாக்கங்கள் பெருவாரியாக குறைந்து நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வீண் கடன்களை இந்த வருடம் அடைக்கக்கூடிய சாத்தியங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அதிகம். அடுத்து கடன்களை அடைக்க அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி மகர ராசியாகும். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை கடந்த 7.5 வருடங்களாக சனியினால் ஏற்பட்ட பெரும் நஷ்டங்களும் பின்னடைவுகளும் வார்த்தையால் விவரிக்க முடியாது. அந்த அளவிற்கு பெரும் கடன் சுமைகளை தந்து கொண்டிருந்த சனி பகவான் 7.5 சனியிலிருந்து உங்களுக்கு முற்றாக விலகுவதும், உங்களது தனாதிபதி உங்களது கடன்ஸ்தானத்தில் இந்த வருடம் சஞ்சாரம் செய்வதனால் தேவையற்ற கடன்களை அடைக்கக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு மிக அதிகம். அதனால் பெரும் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பெருமளவில் உண்டு. அதனால் பணம் பொருளாதார ரீதியாக உயர்வுகள் ஏற்படும் பொழுது அவற்றை ஆடம்பரம் சார்ந்த செலவுகள் செய்யாமல் சிறு கடன்களில் இருந்தாலும் அதை அடைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கடன்கள் அடைபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிக அதிகம். அடுத்து கடன்களை அடைக்க அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி கும்பராசியாகும். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை விரயச்சனியினாலும் ஜென்மச்சனியினாலும் உடல் ஆரோக்கிய ரீதியாக சில தொந்தரவுகளால் அதிகப்படியான மருத்துவம் சார்ந்த கடன் பிரச்சனைகளும், பிறரை நம்பி கடன்கள் கொடுத்து பணம் வராத அளவிற்கு ஏகப்பட்ட நெருக்கடிகளையும் தந்து கொண்டிருந்த சனி பகவான் முழுவதுமாக விரயச்சனியிலிருந்தும் ஜென்மச்சனியிலிருந்தும் விடுபட்டு பாதச்சனியாக சஞ்சாரம் செய்வதும், உங்களது தனாதிபதியான குரு பகவான் உங்களது 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்குள் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் 6ஆம் இடமான கடனுக்கு 12ஆம் இடமாக வருவது 5ஆம் இடமாகும். அதனால் அதிகப்படியான கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சாத்தியங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக அதிக அளவில் உண்டு. அதனால் இந்த வருடம் கடன்கள் அடைப்பதற்கு உங்களுக்கு மிகவும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதினால் கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதனால் கடன் சுமைகள் குறையும், மனரீதியாக இருந்த போராட்டங்கள் நிவர்த்தியாகும், வெற்றிகளும் உயர்வுகளும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக அதிகம். கடனில்லாதவனே மிகப்பெரிய கோடீஸ்வரனாகும். அதனால் பணம் பல வகைகளில் வரும்பொழுது அவை தேவையற்ற ஆடம்பரம் சார்ந்த விரயங்களாக மேற்கொள்ளாமல் கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது மனது லகுவாகும். மனது லகுவாகும் பொழுது உடல் பலமாகும். அதனால் உடலும் மனமும் தெளிவடைய கடன்களை அடைப்பதே சாலச் சிறந்ததாகும். கடன்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினானாம் லங்கை வேந்தன் என்று முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள். அதனால் கடன்பட்ட நெஞ்சங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் மேற்சொன்ன ராசிக்காரர்களுக்கு மிக அதிகம். அதனால் கடன்களை அடையுங்கள், வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு மிக அதிகம். மற்ற ராசிக்காரர்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மேற்சொன்ன ராசிக்காரர்களுக்கு உள்ளது போன்ற பலங்கள் சற்று குறைவு. அதனால் மேற்சொன்ன ராசிக்காரர்கள் கடனை அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது வாய்ப்புகளும் சாத்தியங்களும் உங்களுக்கு மிக அதிகம். இந்த வருடம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெரும் கடன் சுமையிலிருந்து விடுபடவும் அனைவருக்கும் எம்பெருமானான ஈசன் அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.